வணக்கம் நேர்களே. இன்றைய வீடியோ தொகுப்பில் நாம் பார்க்க இருப்பது விரும்பியவரை வசியம் செய்யும் எளிய தாந்திரிகம். இந்த தாந்திரிக விஷயங்களாகப்பட்டது மிக மிக ஒரு சக்தி வாய்ந்த விஷயங்களாக தான் இருக்குது எல்லாமே. ஏன்னா மந்திரங்கள் இல்லாமல் வெறும் தாந்திரிக விஷயங்களாக தான் நம்ம செஞ்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம் இல்லையா. அதனால் கொஞ்சம் ஒரு 2 நிமிடங்கள் 3 நிமிடங்கள் தான் நம்மளுக்கு இந்த தாந்திரிக விஷயங்களாகப்பட்டது செய்கிறதுக்கு பிடிக்கும், நேரங்கள் எடுத்துக்கும் இல்லையா. இந்த தாந்திரிக விஷயங்களாகப்பட்ட எப்படியாவது நம்மளுக்கு வேலை செய்ய எந்த ஒரு விதத்தில் வேலை செய்யும்னா, நீங்கள் ஒரு பெண் மேலே ஆசைப்படுறீங்க, ஆண் மேலே ஆசைப்படுறீங்க, அவங்கள நீங்கள் முழுமையாக அடையணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க. அந்த அடையிறதுக்கு இந்த தாந்திரிக விஷயங்களை நீங்கள் பிரயோகப்படுத்துறீங்க அவங்க மேலே. முதல்ல இந்த தாந்திரிகமாக விஷயமாகப்பட்டது என்ன செய்யும்னாக்க, அவங்கள முழுசாக போய் ஆட்கொள்ளாது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஸ்லோ பாய்சன் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி விஷயங்களாக தான் அவங்கள கொஞ்சமாக உங்களோட வழிக்கு கொண்டு வரும். கொண்டு முழுக்க உங்கள் மேலேயே பிரியமாக இருக்கிற அளவுக்கும் உங்களை பற்றி யோசிக்கிற அளவுக்கு மாற்றிடும். அந்த அன்பாகப்பட்டது இயற்கை ரீதியாக நடக்காவிட்டாலும் நீங்கள் செயற்கையாக நடத்துகிறீங்க செய்கிறீங்க. அதை நீங்கள் என்ன சொல்கிற அதை நீங்கள் மையமாக கொண்டு அவங்கள துன்புறுத்துறதோ இல்லை வேறு பிரச்சனைகள் கொடுக்கறதோ இல்லை உங்களோட எண்ணங்கள் படியெல்லாம் அவங்கள ஆட்டி வைக்கக்கூடிய விஷயங்களாக செய்கிறத தவிர்த்துடுங்க. அந்த மாதிரி நீங்கள் அவங்கள துன்புறுத்திக்கிட்டு கஷ்டங்களை கொடுத்துக்கிட்டு அவங்கள ரொம்ப இடையூறுகள் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னாக்க சில காலங்கள் நீங்களும் நல்லா தான் இருப்பீங்க. அவங்க பண்ணுறதெல்லாம் சேதம் பார்த்துட்டு வேடிக்கை பொருளாக பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக தான் நீங்கள் இருப்பீங்க. எப்படியோ ஒன்று இவ்வளோ நம்ம ஏதோ மந்திரமோ தாந்திரியமோ பண்ணி நம்ம கைவசம் கொண்டுட்டோம், இவங்களை நம்ம கையில் அகப்பட்டுக்கிட்டாங்கன்னு சொல்லி அவங்கள பழிவாங்கக்கூடிய எண்ணங்களில் நீங்கள் பண்ணீங்களானாக்க கொஞ்ச நாட்கள் நல்லா இருப்பீங்க. அதுக்கு அடுத்து உங்களுக்கு பிரச்சனைகள் வேற மாதிரி உருவாக ஆரம்பிச்சிடும். சரியா? அதனால் இந்த மாதிரி மாந்திரிக விஷயங்களை பயன்படுத்தி தாந்திரிக விஷயங்களை பயன்படுத்தி வசியம் பிரயோகம் செஞ்சு அவங்கள வசப்படுத்தி இருக்கக்கூடிய நண்பர்கள் இருந்தீங்கன்னாக்க வாழ்க்கைக்கு அவங்க துணையாக இருக்கட்டும், இவங்களோட உதவி நம்மளுக்கு தேவை, இவங்க பக்கத்தில் தான் நம்மளுக்கு சந்தோஷன்ற அளவுக்கு அவங்களோட அன்பை புரிஞ்சுக்குங்க. நீங்களும் அவங்களுக்கு அன்பை செலுத்துங்க. அப்படி நீங்கள் நல்ல வழியில் போய்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. மேலும் மேலும் நல்ல ஒரு சந்தோஷமான அமைவுகள் தான் உங்களுக்கு நடந்துக்கிட்டு வரும். சரியா? அதனால் இதை கவனத்தில் கொண்டு செயல்படுங்க. இப்போ இந்த தாந்திரிக முறையாகப்பட்டது எப்படி பண்ணான்னாக்க, ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்துக்குங்க. ராஜக்கனி சொல்லுவாங்கள்ல, எலுமிச்சை பழம், அதை வடுவில்லாத பார்த்து எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டு ஒரு பிங்க் கலர் ரோஸ் கலரில் இருக்குல்ல, அது மாதிரி ரோஸ் கலரில் எழுதக்கூடிய ஒரு மார்க்கரை எடுத்துக்கங்க. பச்சை கற்பூரம் இருக்குல்ல, அதையும் கொஞ்சம் எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டு வெள்ளிக்கிழமை சுக்ரஹோரையாக இருக்கணும், வளர்பிறை நாளாக இருக்கணும், வெள்ளிக்கிழமையாக இருக்கணும், அதில் சுக்ரஹோரையாக இருக்கணும். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பூஜை அறையில் உட்காந்துக்கிட்டு தெய்வத்தை நினச்சிக்கிட்டு, தெய்வத்துக்கு பூசை போட்டுக்கிட்டு தெய்வத்தை நினச்சிக்கிட்டு கிழக்கு நோக்கி அமருங்க. அமர்ந்து இந்த எலுமிச்சை பழம் இருக்குல்ல உங்ககிட்ட, அந்த எலுமிச்சை பழத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த ரோஸ் கலர் மார்க்கரை கொண்டு உங்களுக்கு யார் வருஷம் ஆகணுமோ அவங்களோட பேரை எழுதுங்க. ராதா வசி ராகவன் சொல்லிட்டு அந்த எலுமிச்சை பழத்தில் எழுதிட்டு அதை சுற்றி ஒரு வட்டம் போடுங்க, ரவுண்டு போடுங்க. அந்த பேரை நீங்கள் எழுதிருக்கீங்களே, ராதா வசம் ராகவனுக்கு சொல்லிட்டு போட்டுட்டு அந்த பேரை நீங்கள் எழுதிருக்கிறத சுற்றி ரவுண்டு போடுங்க. ரவுண்டு போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்க, நீங்கள் செய்ய வேண்டியதில் ஒன்று தான், அந்த எலுமிச்சை பழத்தை நீங்கள் எழுதிட்டு கீழே வைங்க. கீழே வச்சுட்டு அதுக்கு முன்னே பக்கத்துலேயே வச்சு இந்த பச்சை கற்பூரத்தை பற்ற வச்சு விட்ருங்க. இந்த பச்சை கற்பூரத்தை எலுமிச்சை பழத்தில் ஒட்டின மாதிரி பச்சை கற்பூரத்தை அந்த பேர் எரியணும். அந்த பேர் எரியிற மாதிரி இந்த பச்சை கற்பூரத்தை வச்சு பற்ற வச்சு விட்ருங்க. பற்ற வச்சு விட்டுட்டு நீங்கள் அந்த கற்பூரம் எரிஞ்சு அமீற வரைக்கும் ஓம் ஸ்ரீம் க்ரீம் ராதா வசி ராகவனுக்கு மமவசம் குரு ஸ்வாக. ஓம் க்ரீம் ஸ்ரீம் ராதா வசி ராகவனுக்கு மமவசம் குரு ஸ்வாக. இதுதான் இதுக்கு உண்டான மந்திரம். அந்த கற்பூரம் எரிஞ்சு முடிகிற வரைக்கும் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். அதாவது இப்போ நான் அந்த பேரை உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சொல்லியிருக்கேன், எடுத்துக்காட்டுக்காக. உங்களுக்கு யார் வசமாகணுமோ அவங்களோட பேரும் உங்களோட பேரும்
இந்த ஓம் ஸ்ரீம் சொல்லிட்டுன்னு சொன்னேன் இல்லையா, அது ஆனதுக்கப்புறம் அவங்களோட பேர் வரக்கூடிய இடத்துல உங்களோட பேரை வந்து போட்டு ஜெபிச்சுக்குங்க. ஜெபிச்சுக்கிட்டு அந்த கற்பூரம் அமைஞ்ச உடனே அந்த எலுமிச்சை படத்தில் இந்த ரவுண்டு போட்டிருந்துச்சுல்ல அதில் வந்து ஒரு மை போல் அந்த அந்த கருப்பு விஷயங்களா பட்டது அண்டி இருக்கும். அந்த கருப்பு விஷயங்களா பட்டதை நீங்கள் கையால் வலிச்சு எடுத்தோ அல்லது எதனா ஒரு சின்ன இந்த கட்டை பீஸெல்லாம் இருக்கும் இல்லையா, கையில் வலிச்சாலும் வந்துடும். அதை கையில் வலிச்சு எடுத்து செம்பு டப்பி இருக்குல்ல, அந்த செம்பு டப்பியில் வந்து நீங்கள் போட்டு அதை எடுத்து வச்சுக்கிங்க. போட்டு எடுத்து வச்சுக்கிட்டு உங்களுக்கு விருப்பப்பட்ட நபர்கள் வராங்க வந்து உங்கள்கிட்ட பேசுவாங்க இல்லையா, அவங்களுக்கு யார் வசமானமோ அவங்ககிட்ட நீங்கள் பேசுறதுக்கு போகக்கூடிய டைமில் இந்த நீங்கள் சேகரித்து வச்சுருக்கீங்கல்ல, இந்த எலுமிச்சை பழத்தை எடுத்து அந்த கருப்பு கலர் மை போல் இருக்குல்ல அதை வச்சுருக்கீங்கல்ல, அதை எடுத்து அவங்கள பார்க்க போகும்போது நெத்தியில் வச்சுக்கிட்டு போங்க. வச்சுக்கிட்டு போனீங்கன்னாக்கா உங்களை பார்க்க உங்கள் மேலே ஒரு அன்பு வரும், ஒரு பாசம் பரிவு விஷயங்களாகப்பட்டது அவங்களோட மனசுக்குள்ளே ஏற்படும். மீண்டும் மீண்டும் உங்கள்கிட்ட வந்து பார்க்கணும், உங்கள் கூட இருந்தால் சந்தோஷமாக இருக்குது, ஒரு மாற்றங்கள் ஏற்படும். ஒரு மாற்றங்கள் வந்து அவங்க பழக்க வழக்கங்களில் ஏற்படும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களாகப்பட்டது ஏற்பட்டு முழுக்க உங்கள் கூட அவங்க ஒத்துமையாக இருக்கிறதுக்கு பழகிடுவாங்க. அவங்களுக்கு மனசுக்குள்ளே வந்து ஒன்றும் ஒளிவு மறைவு இல்லாமல் உங்கள்கிட்டையும் வந்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்குவாங்க. நீங்களும் ஒளிவு மறைவு நீங்கள் எப்படி பழகுறீங்களோ அந்த பழக்க வழக்கங்கள் போல் அவங்களும் உங்கள்கிட்ட பழகுவாங்க. நீங்கள் அன்பு எந்த அளவுக்கு நீங்கள் அன்பு காட்டுறீங்களோ அந்த அளவுக்கு அவங்களும் அன்பு உங்கள் மேலே காட்டுவாங்க. நீங்கள் திருமணம் பண்ணிக்கிறதா இருந்தாலும் சரி, அல்லது என்ன சொல்கிறது, நீங்கள் திருமணம் பண்ணிக்கின்ற எண்ணத்தோட பண்ணுங்க. திருமணம் பண்ணிக்கணும், திருமணம் பண்ணிக்காமல் அவங்கள ஏமாற்றி விட்டுட்டு போடுற எண்ணங்களை பண்ணாதீங்க. திருமணம் பண்ணிக்கணுன்ற எண்ணத்தோட பண்ணுங்க. கண்டிப்பாக அந்த விஷயங்களாகப்பட்டது உங்களுக்கு நல்ல மாதிரி பலன் கொடுக்கும். சரியா? நீங்கள் திருமணம் பண்ணாமல் அவங்களுக்கு வந்து தொந்தரவு கொடுக்காம கடைசி வரைக்கும் அவங்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல நண்பராக இருங்க. தொந்தரவு விஷயங்களை மட்டும் கொடுக்காதீங்க. உங்கள் மேலே அவங்க முழுக்க ஈடுபாடாகிட்டு தண்ணியே இழக்கிற நிலைக்கு வந்தாலும் அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காத அளவுக்கு நீங்கள் அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிற விஷயங்களை மட்டும் பாருங்கள். சரிங்களா? அதை நான் சொல்ல வரேன். தாந்திரிக விஷயங்களாகப்பட்டது மிக மிக பயங்கரமானது. உங்களுக்கு எந்த ஒரு நான் சொல்லியிருக்கக்கூடிய கெடுக்குள்ளே வந்து உங்களுக்கு பலன் கொடுக்காவிட்டாலும் கண்டிப்பாக அதுக்குண்டான ஒரு பிரதிபலன்களை வந்து விரைவிலே வந்து கொடுத்துரும். இயற்கையோட ஒன்றிருக்கக்கூடிய ஒரு சக்தி நிலைகளாகப்பட்டது இது. அதனால் உங்களுக்கான பலன்களாகப்பட்டது விரைவிலே கிடைச்சிடும். அதனால் இந்த விஷயத்தை வந்து தவறாமல் பயன்படுத்தி பாருங்கள். நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவும் புரியாமல் இருந்துச்சுனாக்க எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள் அல்லது கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. உங்களுக்கான விஷயத்தை வந்து தெளிவுபடுத்துகிறேன். சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல தகவல் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.